வணக்கம். இது யூரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னராக முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்தித்தார் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெயசங்கர். அணுரரசிற்கு ஏற்பட்ட பெரும் தோல்வி வெளியான தகவல். கொழும்பு மாநகர சபையின் அடுத்த நகர்வு என்ன வெளியான புதிய தகவல். நாட்டின் பொருளாதாரத்திற்கு பாதிப்பு பேராசிரியரின் எச்சரிக்கை. கொழும்பை ஆட்சி செய்யப் போவது நாங்களே ஆர்ப்பணிக்கும் எதிரணி. இந்தோனேசியாவில் பேருந்து விபத்து 16 பேர் பலி. மாஸ்கோவில் கார் குண்டு வெடிப்பு ரஷ்யா லெப்டினன்ட் ஜெனரல் உயிரிழப்பு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதில் ஒரு முக்கியமான படியாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெயசங்கர் இன்று செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்தித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் தற்போது நடைபெற்று வருவதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர், பிரதமர் கலாநிதி ஹரணி அமர்சூரிய மற்றும் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோரையும் சந்திக்க உள்ளார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேற்று பிற்பகல் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விசேட விமானம் மூலம் நாட்டை வந்தடைந்தார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விசேட பிரதிநிதியாக எஸ் ஜெய்சங்கர் இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளதாக இந்திய விவகார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. குறித்த முக்கிய சந்திப்புகளின் பின்னர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்று பிற்பகல் நாட்டிலிருந்து புறப்பட உள்ளார். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு இந்திய அரசாங்கம் பல உதவிகளையும் வழங்கி துணை நின்றது. இவ்வாறு இந்திய அரசாங்கம் மூலம் வழங்கப்பட்ட ஆதரவை மேலும் உறுதிப்படுத்துவதே இந்த விஜயத்தின் முக்கிய நோக்கமாக அமைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஆளும் தேசிய மக்கள் சக்தி கட்சி கொழும்பு மாநகர சபையில் முதல் வரவு செலவு திட்டத்தில் தோல்வியை தழுவியுள்ளது. இந்நிலையில் நேற்றைய தினம் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக 57 வாக்குகளும் எதிராக 60 வாக்குகளும் பதிவாகியுள்ளன. இதனால் 3 வாக்குகள் பெரும்பான்மையுடன் தேசிய மக்கள் சக்தியின் முதல் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி தேர்தலின் தேசிய மக்கள் சக்தி தனிப்பெரும் கட்சியாக வென்ற போதிலும் பெரும்பான்மை இல்லாததால் சிறு குழுக்களின் ஆதரவுடன் சபையை கட்டுப்படுத்தி வந்தது. எனினும் கூட்டு எதிர்க்கட்சிகள் வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களித்ததால் இந்த தோல்வி ஏற்பட்டுள்ளது. இது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு அரசியல் பின்னடைவாக கருதப்படுகின்றது. இதேவேளை தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த ரேகாலி பல்தசார் இந்த ஆண்டு ஜூன் மாதம் ரகசிய வாக்கெடுப்பின் மூலம் கொழும்பு மாநகர சபையின் முதல்வராக தெரிவு செய்யப்பட்டார். அப்போது அவர் 61 வாக்குகளை பெற்றார். ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் ரிசா ஷரூக் 54 வாக்குகளை பெற்றார். கொழும்பு மாநகர சபையின் நிர்வாகத்தில் இந்த வரவு செலவு திட்ட தோல்வி புதிய சவால்களை ஏற்படுத்தியுள்ளது. உள்ளூராட்சி கட்டளை சட்டத்தின்படி கொழும்பு மாநகர சபை நிர்வாகம் 14 நாட்களுக்குள் புதிய வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கும் வாய்ப்பை கொண்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநகர சபையின் முதல் வரவு செலவு திட்டம் நேற்று தோல்வி கண்டதை அடுத்தே இந்த வாய்ப்பு குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி கட்டளை சட்டத்தின் கீழ் நிர்வாகம் ஒரு புதிய வரவு செலவு திட்டத்தை கொண்டுவர அனுமதிக்கப்படுகின்றது. அத்துடன் உள்ளூராட்சி அமைப்புகளுக்கு பொறுப்பான அமைச்சருக்கு சட்டத்தால் வழங்கப்பட்ட 3வது வரவு செலவு திட்டத்தை அங்கீகரிக்கும் அதிகாரம் உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளும் தேசிய மக்கள் சக்தி கட்சி கொழும்பு மாநகர சபையின் முதல் வரவு செலவு திட்டத்தில் தோல்வியை தழுவியுள்ளது. நேற்றைய தினம் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக 57 வாக்குகளும் எதிராக 60 வாக்குகளும் பதிவாகியுள்ளன. முதல் வரவு செலவு திட்டம் இதனால் 3 வாக்குகள் பெரும்பான்மையுடன் தேசிய மக்கள் சக்தியின் முதல் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மலைநாட்டில் 5000 அடிக்கு மேல் உயரத்தில் உள்ள அனைத்து கட்டுமானங்களையும் அகற்றும் முடிவு நாட்டின் பொருளாதாரத்தையும் சுற்றுலாத்துறையையும் பாதிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேராதனை பல்கலைக்கழகத்தின் புவியியல் அறிவியல் பீடத்தின் முன்னாள் மூத்த பேராசிரியர் அதுல சேனாரத்ன இதனை தெரிவித்துள்ளார். நுவரெலியா நகரம் கடல் மட்டத்திலிருந்து 5000 அடி உயரத்தில் உள்ளது என்றும் அங்குள்ள தேயிலை தொழில் மற்றும் பிற வர்த்தகங்களை அகற்றுவது நாட்டுக்கு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். நிலச்சரிவு அபாயத்தை தவிர்ப்பதற்கான மாற்று வழிமுறையாக மத்திய மலைநாட்டில் கைவிடப்பட்ட நிலங்களை காடு வளர்ப்பு திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம். குறித்த கைவிடப்பட்ட தேயிலை தோட்டங்களை ஒரு முன்னோடி திட்டமாக காடு வளர்ப்புக்கு பயன்படுத்த வேண்டும் என்றும் பேராசிரியர் சேனாரத்ன பரிந்துரைத்துள்ளார். பாறைகள் உள்ள பகுதிகளில் காடு வளர்ப்பு திட்டங்களை செயல்படுத்துவதற்கு முன் மண் அடுக்குகளின் நிலைமையை கருத்தில் கொண்டு ஒரு சாத்தியக்கூறு ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி ரகசிய வாக்கெடுப்பை நடத்தி மேற்கொண்ட அரசியல் நாடகத்தை 6 மாதத்தில் முடிவுக்கு கொண்டுவர முடிந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார்.
கொழும்பு மாநகர சபையின் தேசிய மக்கள் சக்தியின் பாதீட்டை தோற்கடித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், இப்போது கொழும்பை ஆட்சி செய்வது ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் குழுவே. எதிர்வரும் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கான கொழும்பு மாநகர சபையின் வாக்கெடுப்பு நேற்றைய தினம் இடம்பெற்றது. குறித்த வாக்கெடுப்பில் தேசிய மக்கள் சக்தி வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக 60 வாக்குகளும் ஆதரவாக 57 வாக்குகளும் வழங்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. சர்ச்சைக்குரிய ஒன்டான் செப்ட்ரான் ஊசி மருந்துகள் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படுவதற்கு முன்னர் முறையான ஆய்வக பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தர உறுதிப்படுத்தல் வழங்கப்பட்ட பின்னரே கொண்டுவரப்பட்டதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்திய தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் மருத்துவர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். இந்தியாவில் 2024 நவம்பர் முதல் 2025 ஆகஸ்ட் வரையான காலப்பகுதியில் உற்பத்தி செய்யப்பட்ட இந்த மருந்துகளின் 4 தொகுதிகள் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட போது பாக்டீரியா நச்சுத்தன்மையற்றவை என ஆய்வக அறிக்கைகள் உறுதிப்படுத்தியிருந்தன. ஒவ்வொரு முறையும் தலா 67,600 குப்பிகள் வீதம் 10 வெவ்வேறு தர அளவுகோல்களின் கீழ் பரிசோதிக்கப்பட்ட பின்னரே தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபைக்கு வழங்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இலங்கையில் தற்போது பயன்படுத்தப்பட்ட பின்னர் இந்த மருந்துகளில் பாக்டீரியா நச்சு கண்டறியப்பட்டுள்ளமை நாட்டின் சுகாதார கட்டமைப்பின் நம்பகத்தன்மைக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் எச்சரித்துள்ளார். மேலும் இலங்கையின் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபையின் ஆய்வகம் சர்வதேச அங்கீகாரம் பெறவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய அவர், சுமார் 5 பில்லியன் ரூபாய் செலவில் சர்வதேச தரத்திலான ஆய்வகம் ஒன்றை உடனடியாக நிறுவுவதன் மூலமே இவ்வாறான தரமற்ற மருந்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளையும் நிதி இழப்புகளையும் தடுக்க முடியும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். குருநாகல் கிரியுள்ள போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நாரமெல்ல கிரியுள்ள வீதியில் முத்துக்கல பகுதியில் இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞன் ஒருவன் உயிரிழந்துள்ளார். கிரியுள்ளவிலிருந்து நாரமல நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் எதிர் திசையில் வந்த டிப்பர் லாரியுடன் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் பலத்த காயமடைந்து தம்பதனிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் கிரியுள்ள பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞன் என தெரிய வந்துள்ளது. சடலம் தம்பதனிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதோடு கிரியுள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தோனேசியாவில் பஸ் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் பயணிகள் 16 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தோனேசியாவின் மத்திய ஜாவா மாகாணத்தில் பயணிகள் 35 பேரை ஏற்றுக்கொண்டு பஸ் சென்று கொண்டிருந்தது. இதன்போது குறித்த விபத்து சம்பவம் பதிவாகியுள்ளது. அப்போது பஸ் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே இருந்த தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே பயணிகள் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 10 பேர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலன் அளிக்காமல் உயிரிழந்துள்ளனர். இதனால் பலி எண்ணிக்கை 16ஆக அதிகரித்தது என அதிகாரிகள் தெரிவித்தனர். தலைநகர் ஜகார்த்தாவில் இருந்து ஜோக்ஜகார்த்தா நகரத்திற்கு பஸ் சென்று கொண்டிருந்த போது விபத்து நிகழ்ந்துள்ளது என விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது. விபத்துக்கான காரணம் குறித்த விசாரணைகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றன. உக்ரைன் நேட்டோ நாடுகளுடன் இணைவதை எதிர்த்து கடந்த 2022 பிப்ரவரியில் ரஷ்யா தொடங்கிய போர் தீர்வு காணப்படாமல் தொடர்ந்து நீடித்து வருகின்றது. இந்நிலையில் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடந்த கார் குண்டுவெடிப்பில் ரஷ்யாவின் ஆயுதப்படைகளின் செயல்பாட்டு பயிற்சித் துறையின் லெப்டினன்ட் ஜெனரல் பானல் சர்வரோ உயிரிழந்துள்ளார். இந்த கார் குண்டுவெடிப்புக்கு பின்னால் உக்ரைனின் சதி உள்ளதா என்ற கோணத்தில் ரஷ்யா விசாரணைகளை நடத்தி வருகின்றது. கடந்த ஏப்ரல் மாதம் ஜெனரல் யாரோஸ்காவ் மோஸ்காலிக் மாஸ்கோவில் நடந்த கார்குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டார். அதே சமயம் ஜெனரல் இகோர் கிரிலோ 2024 டிசம்பரில் ஸ்கூட்டரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு வெடித்ததில் உயிரிழந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்தித்தார் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர். அனுரரசிற்கு ஏற்பட்ட பெரும் தோல்வி வெளியான தகவல். கொழும்பு மாநகர சபையின் அடுத்த நகர்வு என்ன? வெளியான புதிய தகவல். நாட்டின் பொருளாதாரத்திற்கு பாதிப்பு, பேராசிரியரின் எச்சரிக்கை. கொழும்பை ஆட்சி செய்ய போவது நாங்களே, ஆர்ப்பணிக்கும் எதிரணி. இந்தோனேசியாவில் பேருந்து விபத்து, 16 பேர் பலி. மாஸ்கோவில் கார் குண்டு வெடிப்பு, ரஷ்யா லெப்டினன்ட் ஜெனரல் உயிரிழப்பு. இத்துடன் யூரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.